ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சீரீஸில் ஒரு முக்கியமான பாக்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு பாக்ஸில் 2 பாக்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாக்ஸில் நம்ம பார்க்க போகிற தகவல் பார்த்தீங்க அப்படின்னா ஐசோடோப்புகள் அப்புறம் ஐசோபார்கள் இது ரெண்டுத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில தனிமங்களுடைய குறியீடு, அதனுடைய அணியன் என்ன, அதில் எத்தனை புரோட்டான்கள் இருக்கும், எத்தனை நியூட்ரான்கள் இருக்கும், அதனுடைய நிறை எண் என்ன, அதாவது புரோட்டான் நியூட்ரானோட சேர்த்து உள்ள கவுண்ட் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ஐசோடோப்புகள்னா என்னன்னு பார்த்தலாம். இது ரொம்ப முக்கியமான வீடியோ, ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஓகேவா? ஐசோடோப்புகள் அப்படின்னும் பொழுது ஒரு தனிமத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் வெவ்வேறு எண்ணிக்கையில் இருக்கிற நியூட்ரான்களை பெற்றிருக்கலாம். இப்போ நியூட்ரானோட எண்ணிக்கை வெவ்வேறா இருக்கும். ஓகேவா? அத்தகைய அணுக்கள் ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு நிறையன்களையும் பெற்றுள்ளன. ஸோ அணு எண்ணும் நிறையனும் வேறையா இருக்கும், நியூட்ரானோட எண்ணிக்கை ஒரே மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அதை நம்ம ஐசோடோப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமா ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் நம்ம H2ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஹைட்ரஜன் அணுவானது 3 ஐசோடோப்புகளை பெற்றுள்ளது. அதுக்கு என்னென்ன அந்த 3 ஐசோடோப்புகள் அப்படின்னும் பொழுது H1 அப்படின்னு சொல்லுவோம், அதாவது புரோட்டோனியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது டியூட்டோனியம், அடுத்தது ட்ரீட்டியம் அப்படிங்கிற இந்த 3 இதுவுமே எங்க இருக்கு? ஹைட்ரஜன்ல இருக்கக்கூடிய ஐசோடோப்புகள். அடுத்து நம்ம பார்க்க போறது ஐசோபார்கள். ஒரு நிறை எண் இருக்கும், அதாவது நிறை எண் சேமா இருக்கும், வெவ்வேறு அணு எண்கள் இருக்கும். இப்ப இந்த ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே அணு எண். ஓகேவா? அணு எண் ஒரே அணு எண்ணா இருக்கும், வெவ்வேறு நிறையன்கள் இருக்கும், வெவ்வேறு நியூட்ரான்களுடைய எண்ணிக்கை இருக்கும். ஆனா நமக்கு இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரே நிறையன் வெவ்வேறு அணு எண், அப்ப அந்த அணுவே வந்து வேறையா இருக்கும். ஓகேவா? இங்க வந்து ஐசோடோப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே அணுவா இருக்கும், ஐசோபார்கள்ல வெவ்வேறு அணுக்கள் இருக்கும். இந்த ஒரே நிறையெண்ணை கொண்ட வெவ்வேறு அணுக்கள், ஸோ இதை வந்து நம்ம ஐசோபார்கள்னு சொல்லுவோம். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம். கால்சியம் 20, 40 அப்படிங்கிறது. மற்றும் ஆர்கான். ஆர்கானை பொறுத்த வரைக்கும் AR 18 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறையன் வந்து நமக்கு 40 அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம சொன்ன இந்த பாக்ஸ் தனிமத்தை பொறுத்த வரைக்கும் ஹைட்ரஜன், அதனுடைய குறியீடு H. ஹைட்ரஜனுக்கு நமக்கு அணு எண் வந்து 1 தான். ஸோ அப்போ அதில் ஒரே ஒரு புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்காது. நிறை எண் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அணுல இருக்கக்கூடிய புரோட்டான் நியூட்ரான் ரெண்டுத்தோட கவுண்ட்டையும் சேர்க்கிறது, அதான் P+Nன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நிறை எண் அப்படின்பொழுது எத்தனை எத்தனை நியூட்ரான் இருக்கு, எத்தனை புரோட்டான் இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணி போட்டுறணும், சேர்த்து போட்டுறணும். இப்போ ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு புரோட்டான் தான் இருக்க போகுது. ஸோ இப்போ நிறை எண் 1. ஹீலியம், இதோட குறியீடு பார்த்தீங்கன்னா HE அப்படின்னு சொல்லுவோம். H வந்து கேபிட்டல் லெட்டர்லையும் He ஸ்மால் லெட்டர்லையும் இருக்கும். இதனுடைய குறியீடு வந்து நமக்கு HE. இதனுடைய அணு எண் பார்த்தீங்க அப்படின்னா 2. புரோட்டான்களுடைய எண்ணிக்கையும் 2, நியூட்ரான்களுடைய எண்ணிக்கை 2. ஸோ அப்போ நிறை எண் அப்படின்னும் போது புரோட்டான் நியூட்ரான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்பொழுது நமக்கு 4ன்னு வரும். அலுமினியம், இதை AL அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். 13 இதனுடைய அணு எண். இது புரோட்டான்களுடைய எண்ணிக்கை வந்து 13, நியூட்ரான்களுடைய எண்ணிக்கை 14. நிறை எண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த புரோட்டான் நியூட்ரான் ரெண்டையும் சேர்க்கும்போது நமக்கு 27ன்னு வரும். இந்த அணு எண்ணும் புரோட்டான்களுடைய அந்த கவுண்ட்டும் பார்த்தீங்கன்னா சேமா இருக்கும். ஓகேவா? எத்தனை புரோட்டான் இருக்கோ அதுதான் நம்ம அணு எண் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் O, இதனுடைய அணு எண் 8 புரோட்டான் இருக்கும், நியூட்ரானும் 8. ஸோ அப்போ நிறை எண்ணும் பொழுது 8 + 8 16. சோடியம் Na, அணு எண் 11. ஸோ அப்போ புரோட்டானும் 11, நியூட்ரான் வந்து 12. நிறை எண் பார்த்தீங்கன்னா 12ஐயும் 11ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு 23ன்னு கிடைக்கும். ஸோ இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதை தொடர்ந்து அடுத்து வேறொரு தகவலில் பார்க்கலாம். தேங்க்யூ.